ஹல்லேலூயா, தேவனுக்கு ஸ்தோத்திரம். மற்றொரு அற்புதமான வேளைக்குள்ளாக வந்திருக்கிறோம். நம்ம ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கிறதற்கு ஆயத்தமா இருக்கீங்களா? குட் மார்னிங். எழுந்துட்டீங்களாங்க? சரி, வாங்க ஜெபத்தோடே கூட தியானத்திற்குள் போகலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, மற்றொரு விஷயம் ஆண்டவரே, இந்த பயங்கரமான போராட்டம் நிறைந்த உலகத்திலே, கலக்கத்தின் மத்தியிலே, கலவரங்கள் மத்தியிலே உம்மையே நோக்கி பார்த்து ஸ்திரப்படுவதற்கும் பலப்படுவதற்கும் நிலைத்து கனி கொடுப்பதற்கும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். எப்படி இருக்கீங்க? பார்க்கிறோம், பயங்கரமான சூழ்நிலைகள் இந்த உலகத்திலே காணப்படுகிறது. என்னென்னவோ மாற்றங்கள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. யுத்தங்கள், ஆரோக்கிய குறைவு என்று அநேக தேசங்களிலே, பாரத தேசத்திலும் கூட இதற்கு முன் எப்பொழுதும் இராத அளவுக்கு சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கிறதை பார்க்கிறோம். நம்ம சில பேர் நேர்த்தியான வீடுகளிலே எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் கூட வசித்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் எத்தனையோ பேர் வீடில்லாதவர்களாக, வஸ்திரமில்லாதவர்களாக, குளிரிலே மிக கஷ்டப்படுகிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இன்னொரு பக்கம் பசி, மறுபக்கத்திலோ பயம், ஒரு பாதுகாப்பற்ற சூழல், எந்த விதமான பாதுகாவலும் இல்லாத சூழல் நிலவுகிறது. இப்படிப்பட்ட நிலைமையிலே நமக்கு ஆண்டவர் இருக்கிறார். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கிறவர்களாயிருந்தால், அவரை பற்றி கொண்டால், சுற்றிலும் என்ன நடந்தாலும் நாம் பாதுகாப்பாய் இருக்க முடியும். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 27வது அதிகாரத்திலே ஒரு கடல் பயணத்தை நாம் பார்க்கிறோம். அது பவுலுடைய வாழ்க்கையிலே ஒரு கடைசி பிரயாணமாக கூட இருக்கிறது. அதாவது ரோம் நகரத்துக்கு ஒரு கைதியாக பவுல் கொண்டு போகப்படுகிறான். அந்நாட்கள்ல கடல் பிரயாணம் என்றால் கப்பலில் தான் போக வேண்டுமே தவிர ஏரோப்ளைன்ஸ் இல்ல, பெரிய பெரிய ஷிப்ஸ் எல்லாம் இல்லை. ஸோ அந்த கப்பலில் அநேக கைதிகளோடு சேர்ந்து பவுலையும் கூட கைதியாக கொண்டு போகிறார்கள். ஆனால் ஆண்டவர் பவுலுக்கு எப்பொழுதோ வாக்குத்தத்தம் கொடுத்திருந்தார், ராஜாக்களுக்கு முன்னும் அதிகாரிகளுக்கு முன்னும் உன்னை நிறுத்துவேன் என்று. அங்கே அந்த கிங்குக்கு முன்னால், அதாவது அந்த ரோமன் அதிபதிகளுக்கு முன்பாக அவன் சாட்சியாக இருப்பது தேவ சித்தம் என்பதை அங்கே வெளிப்படுத்தினார். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே அவன் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கையில், அந்த கப்பல் பிரயாணம் ஆரம்பித்த கொஞ்ச நேரத்திலேயே பயங்கரமான பெருங்காற்றும் புயலும் சமுத்திரத்திலே ஆரம்பித்தது. எதிர்காற்று வீச ஆரம்பித்தது. 4வது வசனத்தை பாருங்க. அவ்விடம் விட்டு நாங்கள் புறப்பட்டு எதிர்காற்றாயிருந்தபடியினால் சீப்புரு தீவின் ஒதுக்கிலே ஓடினோம். எதிர்காற்று முன்னுக்கு செல்ல வேண்டும் என்றால் தடையாக இருப்பது எதிர்காற்று தான். எப்போது நீங்க அந்த எதிர்காற்றுல சிக்கியிருக்கீங்களா? சில சமயங்களில் புயல்ல நான் மாட்டியிருந்திருக்கேன். என்னுடைய வாலிப பிராயத்தில் நான் ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தபோது சைக்கிளில் அதாவது வீட்டுக்கு திரும்பி போய்கிட்டு இருந்த நேரத்தில், வீட்டுக்கு போகிற வழியில் எதிர்காற்று வந்து சைக்கிளில் ஓட்ட முடியாது, அதை அப்படியே நடத்தி தள்ளிட்டு போகிறேன். முன்னால் போக பார்க்குறேன், அது பின்னுக்கு இழுக்குது. பயங்கரமா நனைஞ்சு எப்படியாவது வீட்டுக்கு போகணும்னு ட்ரை பண்றோம். ஆனா அது ரொம்ப 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 கஷ்டமா இருந்ததுங்க. சில நேரங்கள் ஏதாவது செய்ய நினைக்கும் போது இந்த மாதிரி எதிர்காற்றுகள் நமக்கு வரும். முன்னேறவே முடியாத ஒரு சூழல் உருவாகும். உன்னுடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட காரியம் ஏதாவது இருக்கா? ஏதாவது செய்யலானா இந்த மாதிரி எதிர்காற்று, முன்னேறவே முடியாது, முன்னுக்கு போகவே முடியாது. மனுஷர்கள் மூலமா, சூழ்நிலைகள் மூலமா, பொருளாதார பிரச்சனை மூலமா அல்லது ஆரோக்கிய குறைவின் மூலமா நான் முன்னேற முடியாமல் தடைபடுகிறேன். அப்படிங்கிற சூழ்நிலை ஏதாவது இருக்கா? தேவனின் மீது நம்பிக்கையோடு இருங்க. தேவனை இலக்காக கொண்டிருங்க. அவர் காற்றையும் கடலையும் அமர்த்தக்கூடியவர். அப்படியே கொஞ்சம் நம்ம முன்னுக்கு போனோம்னா 14வது வசனத்துல பார்க்கும்போது, கொஞ்ச நேரத்துக்குள்ளே யூரோ கிலிதோன் என்னும் கடும் காற்று அதன் மீது மோதிற்று. கவனிங்க, இது எதிர்காற்று இல்லை, இது ஒரு கடுங்காற்று. பெருங்காற்று வந்ததுன்னு அங்க எழுதப்பட்டிருக்கு. பெருங்காற்று என்றால் அது ஒரு சைட்ல இருந்து அப்படியே அடிச்சிட்டு போகக்கூடிய ஒரு பெரிய காற்று.
சில நேரங்களில் நமக்கு எதிராப்புல இருக்கிற பிரச்சனைகளை நாம எதிர்கொள்ள முடிஞ்சாலும் பக்கத்துல இருந்து வருகிற பிரச்சனைகள் நம்மை பெரிய சிக்கலுக்குள்ளாக்கிடும். பெருங்காற்று பக்கத்துல இருக்கிறவங்க மூலமா, வீட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்க மூலமா, எண்ணியே பார்க்காத சிலர் மூலமா, சாத்தான் மூலமாக அல்லது சத்துருக்கள் மூலமாக எதிர்கொள்கிற எதிர்காற்று என்பவை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும். எதிரில் நமக்கு முன்னால இருக்கிறவர்களை கண்டுபிடித்து அதுக்கு எதிராக போராட முடியும். ஆனா இந்த பெருங்காற்று பக்கத்திலே இருந்து தாக்கும்போது, அதாவது ஒரு பெரிய நம்பிக்கையோடு கூட நமக்கு உதவுவார்கள் என்று நினைத்தவர்கள் தங்கள் கையை விரித்து விடுகிற போது, நம்மோடு இருக்கிறேன் என்றவர்களே நமக்கு விரோதமாக எதிர்த்து நிற்கும் போது, நாம் நினைத்ததை சாதிக்கிறதற்கு எவ்வளவோ நம்பிக்கை வைத்திருந்த மனிதர்கள் மூலமாகவோ அல்லது இன்னப்பிற விஷயங்கள் மூலமாகவோ பண உதவியின் மூலமாகவோ நாம் பாதிக்கப்படுகிற போது, அவைகளை நாம் பெற்றுக்கொள்ளாத போது, லாஸ்ட் மினிட்ல அவர்கள் நாம் கைவிடப்படும் போது உண்மையில் அது ஒரு பெரிய போராட்டமாயிடும். என்ன செய்யறதுன்னு புரியாம ஒரு பெரிய குழப்பத்துக்குள்ள ஆழ்ந்து விடுவோம். பெருங்காற்று வந்தாலும் சரி, இடப்புறத்திலும் வலப்புறத்திலும் இருந்து வந்து பிரச்சனைக்கு ஆளாக்கினாலும் சரி, ஒன்றல்ல ரெண்டல்ல எல்லா பக்கத்திலிருந்தும் கூட வந்து வழியே இல்லாத ஒரு சூழ்நிலை எதிர்க்கிற போராட்டங்கள். பக்கத்திலிருந்தே போராட்டம், வலப்பக்கத்திலிருந்து போராட்டம், இடப்பக்கத்திலிருந்து போராட்டம், நம்பினவங்க பட்சத்தில் இருந்து போராட்டம், அந்நியர்கள் மூலமாக போராட்டம், வீட்டார் மூலமா போராட்டம், வெளியே இருக்கிறவங்க மூலமா போராட்டம், அதிகாரிகள் மூலமா போராட்டம்னு சிலருடைய வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியாம நிலை குலைந்து போயிருக்கிற சூழல்ல இருக்கிறத நாம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நீங்க எதிர்கொண்டிருக்கீங்களா? தேவனின் மீதே நம்பிக்கை வையுங்கள். பேர்பட்ட போராட்டமா இருந்தாலும், அந்த கப்பல் எத்தனையோ கைதிகள் இருந்தாலும், அவங்கெல்லாம் கலங்கி கலவரப்பட்டு பயத்துக்கு ஆளானாலும், அவங்கள ஒரு தேவதாசன் இருந்தான், அவன்தான் பரிசுத்த பவுல். அவன் மாத்திரம் தைரியமா இருக்கிறான். பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு தைரியம் சொல்லிக்கிட்டு இருக்கான், உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. நான் நம்புகிற தேவன் என்னிடம் சொல்லி இருக்கின்றார். நான் நம்புகிற தேவன், நான் விசுவாசிக்கிற தேவன், வானத்தையும் பூலோகத்தையும் சிருஷ்டித்திருக்கிற தேவன், எதிர்காற்றிலிருந்தும் பெருங்காற்றிலிருந்தும் இன்னும் எத்தனையோ விதவிதமான போராட்டங்களில் இருந்தும் நம்மை காக்கக்கூடிய தேவன், காப்பாற்றுகிற தேவன். எஸ், எத்தனை பேர் உன்னை எந்த விதத்திலும் எந்த ரீதியிலும் உன்னை கஷ்டத்துக்கு ஆளாக்க வேண்டும் என்று முயன்றாலும், எல்லா விதத்திலும் தடைப்படுத்தப்பட்ட ஒரு நிலைமைக்குள்ளே நீ இருந்தாலும், நீ உண்மையாகவே இயேசுவை நம்பினால், எப்பேற்பட்ட சிக்கலுக்குள்ளிருந்தும் என் தேவன் என்னை விடுவித்து மீட்பார். இந்த போராட்டங்களிலே தேவன் எனக்கு ஜெயத்தை அருளுவார். நான் முன்னேறி சென்று விடுவேன். அவர் எதிர்பார்த்த நிலைமையை எட்டிவிடுவேன் என்ற விசுவாசம் உனக்கு இருக்கும் என்றால் அற்புதத்தை காண்பாய். இன்னும் கொஞ்சம் முன்னால போய் பார்த்தா ஒரு பெரும் காற்று வந்ததாங்க. 20வது வசனத்தில் நாங்க பார்க்கிறோம், பெரும் காற்று மழையும் அடித்துக் கொண்டிருந்தபடியினால் இனி தப்பி பிழைப்போம் என்னும் நம்பிக்கை முழுவதும் அற்று போயிற்று. இந்த அதிகாரம் முழுவதும் நல்லா வாசிச்சு தியானிங்க. இந்த பிரயாணத்தில் எவ்வளவு பெரிய போராட்டங்களுக்கு மத்தியில் தேவன் எப்பேற்பட்ட அற்புதத்தை செய்தார் என்று உணர முடியும். நம்முடைய வாழ்க்கை பிரயாணத்திலுமே எத்தனையோ போராட்டங்களை நாம் எதிர்கொள்ளுகிற போதும் இயேசுவையை நோக்கி பார்த்தால், அவரையே நாம் சார்ந்து கொண்டால், நாம் எப்பேற்பட்ட ஆபத்து நின்றும் காப்பாற்றப்படுவோம். பெரும் காற்று மழையும் அடித்தபடினால் உயிர் தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை அற்று போயிற்று. அப்பேற்பட்ட சமயத்திற்குள்ள பரிசுத்த பவுல் என்ன சொல்றான்? நீங்கள் திடமனதாயிருங்கள். 22ஆம் வசனம், திடமனதாயிருங்கள் என்று இப்பொழுது உங்களுக்கு தைரியம் சொல்லுகிறேன். கப்பல் சேதமே அல்லாமல் உங்களில் ஒருவனுக்கும் பிராணச்சேதம் வராது. ஏனென்றால் என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான தேவனுடைய தூதனானவர் இந்த ராத்திரியில் என்னிடத்தில் வந்து நின்று, பவுலே, பயப்படாதே, நிராயனுக்கு முன்பாக நிற்க வேண்டும். கவனிங்க, உயிருக்கு எந்த ஆபத்தும் வராது. போனா போகுது, கப்பல் தானே. ஆனா உயிருக்கு எந்த சேதமும் வராது. என்னங்க, நம்ம கிட்ட இருக்கிற பணம் ஏதோ போயிடுச்சுன்னு, எல்லாமே போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கிறோமே, எல்லாத்தையும் மறுபடியும் சம்பாதிக்கலாமே.
சொத்து போச்சுன்னா மறுபடியும் சம்பாதிச்சுக்கலாம். ஆஸ்தி போனா என்ன, நீங்க உலகம் முழுவதையும் சம்பாதித்துக் கொள்ள முடியுமே. ஆனா ஜீவன் போயிருச்சுன்னா என்ன பிரயோஜனம்? உன் ஜீவனை காப்பாற்றுகிற தேவன் இருக்கிறார். நீங்கள் தைரியமாயிருங்கள், நான் சேவிக்கிற தேவன் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின தேவன் என்று. அதே நிலைமையிலே, அதே கலவரத்திலே, அதே விபத்துக்குள்ளே, அதே பாடுகளிலே, குளிரிலே, கஷ்டத்திலே, நஷ்டத்திலே பவுல் இருந்த போதும் கூட தைரியமாக இருந்தான். காரணம், இயேசுவே என் நங்கூரம், ஆங்கர். சாதாரணமா கப்பல் இந்த மாதிரி புயலுக்கு இலக்காகிற சமயத்துல இந்த நங்கூரத்தை போடுவாங்க, நங்கூரத்தை உள்ள இறக்குவாங்க, ஆங்கரை இறக்குவாங்க. ஆங்கர்னா தெரியல, இந்த கொக்கி மாதிரி இருக்கும். அது அப்படியே கீழே இருக்கிற பாறைகளுக்குள்ள போய் அது அப்படியே பிடிச்சுக்கும் போது எவ்வளவு பெரிய அலை அடிச்சாலும் கூட அந்த கப்பல் அந்த காற்றுக்கு புயலுக்கு அப்படி இப்படி அசையுமே தவிர, அதாவது ஒரு ஊஞ்சல் மாதிரி தண்ணிக்குள்ள அப்படி ஆடிக்கிட்டு இருக்குமே தவிர. அதுதான் அங்க நடந்ததுங்க. 29வது வசனத்துல, பாறை இடங்களில் விழுவோம் என்று பயந்து பின்னணியத்திலிருந்து, கவனிங்க, பின்னணியத்திலிருந்து 4 நங்கூரங்களை போட்டு பொழுது எப்போது விடியுமோ என்றிருந்தார்கள். 4 பக்கத்தில் இருந்த 4 நங்கூரங்களை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே ஆணி அடிச்சு அப்படியே பற்றி கொண்ட மாதிரி, அவ்வளோ பெரிய அந்த பெரும் காற்றில், அவ்வளோ பெரிய அந்த புயலில், அந்த அல்லோல கல்லோலத்தில் கூட கப்பலுக்கு ஒரு ஸ்திரத்துவம் கிடைச்சது. இயேசுவே நம்முடைய நங்கூரம். கிறிஸ்துதான் நமக்கு நங்கூரமாயிருக்கிறார், ஆங்கராக இருக்கிறார். அவரை பற்றி கொண்டால், கெட்டியாய் பற்றி கொண்டால், எந்த வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும், எப்படித்தான் பூமி தலைகீழா போனாலும், மலைகள் பர்வதங்கள் எல்லாமே அப்படியே தலைகீழா போனாலும், எந்த பயமும் வராமல் நாம் ஸ்திரமாக இருப்போம். பயங்கரமான பிரச்சனைகள் இந்த உலகத்திலே வந்துகிட்டே தான் இருக்கும். ஆனா நிறைய பேர் எந்த இலக்கும் இல்லாத சூழ்நிலையில் இருக்கிறாங்க. பெரிய பெரிய வியாபாரிகள், வணிகர்கள், இன்னும் பெரிய தேசங்கள் கூட ஒன்றும் அறியாத சூழலுக்குள்ள இருக்கின்றன. COVID-19 வந்தபோது பார்த்தாலே பேர்பட்ட பிரச்சனைக்கு ஆளாச்சு எல்லா தேசங்களும். எவ்வளவு வல்லரசு, எவ்வளவு பெரிய தேசம், என்னென்னவோ ஆயுதங்கள் இருக்கிற போதும் கூட என்ன பண்றது அந்த ஆயுதங்களை வச்சு? கொரோனா வைரஸை கொல்ற எந்த ஆயுதமும் இருக்கலையே. அதனால தானே அதுக்கு அந்த வியாதிக்கு எத்தனை பேர் பலியானாங்க? கோடிக்கணக்கானவங்க இல்லையா? எல்லாம் பயந்து போய் மாஸ்க் எல்லாம் போட்டுக்கிட்டு, சானிடைஸ் பண்ணிக்கிட்டு, அவ இருக்க அந்த நாட்கள் எல்லாம் மறந்துட்டீங்களா? அந்த சமயத்திலும் கூட இயேசுவிடத்தில் நம்பிக்கை வைத்தவர்கள், உன்னை சுகமாக்குகிற கர்த்தர் நானே என்பதை நம்பினவர்கள், இந்த நாள் வரைக்கும் ஜீவனோடு இருக்கிறதை நம் கண்களுக்கு முன்பாக எத்தனையோ பேர் சவங்களாக மாறிப்போன போதும், இந்த உலகத்தை விட்டு போன போதும், உன்னை காட்டிலும் சிறியவர்கள், உன்னை காட்டிலும் பலசாலிகள், ஏழைகள், பணக்காரர்கள், எந்த மருந்தையும் வாங்கக்கூடிய ஸ்தானத்திலே இருந்தவர்கள் தங்கள் உயிரை காப்பாற்ற முடியாமல் போய்விட்டார்கள் என்றால், அவர்களுக்கு எந்த இலக்கும் இல்லை, எந்த நோக்கமும் இல்லை, அவர்களுக்கு என்றொரு நங்கூரம் இல்லை, ஆங்கர் இல்லை. எப்பேற்பட்ட போராட்டங்கள் 4 புறத்திலும் இருந்து உன் மீது வந்து தாக்க முற்பட்டாலும், சரீர பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், குடும்ப பிரச்சனைகள், சோர்வுக்குள்ளான பிரச்சனைகள், பொருளாதார குறைவு, இப்படி எத்தனையோ போராட்டங்கள், குளோபல் வார்மிங், யுத்தங்கள், இப்படி பயங்கரமான சூழ்நிலைகள், தட்ப வெப்பத்திலும் கூட உண்டான மாற்றங்கள், இவைகள் எல்லாவற்றினாலும் சக மனிதன் திக்கற்ற நிலைக்கு போயிட்டான். எங்க எது எப்ப நடந்தாலும் இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்று நீ இருந்தால், அவருக்குள் நீ நிலைத்திருந்தால், அவரே நம்முடைய இருதயங்களுக்கு நங்கூரமாக இருக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம், எடுத்துக்கொள்ளுங்கள். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 6வது அதிகாரம் 18வது வசனம், 17 கூட வாசிக்கிறேன், கவனிங்க. அந்தப்படி தேவனும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை சுதந்தரித்துக் கொள்ளுகிறவர்களுக்கு தமது ஆலோசனையின் மாறாத நிச்சயத்தை பரிபூரணமாய் காண்பிக்கும்படி சித்தமுள்ளவராய் ஓர் ஆணையினாலே அதை ஸ்திரப்படுத்தினார். நமக்கு முன்வைக்கப்பட்ட நம்பிக்கையை பற்றிக் கொள்ளும்படி
அடைக்கலமாய் ஓடி வந்த நமக்கு 2 மாறாத விசேஷங்களினால் நிறைந்த ஆறுதல் உண்டாகும்படிக்கு கவனிங்க. எவ்வளவேனும் பொய்யுரையாத தேவன் அப்படிச் செய்தார். அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திசைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்கூரமாயிருந்து, கவனிங்க, ஆத்தும நங்கூரமாயிருந்து இந்த நிச்சயமான ஸ்திரமான நம்பிக்கை நம்முடைய ஆத்துமாவுக்கு நங்கூரத்தை போலிருந்து என்ன ஏது நடந்தாலும் அசையாதபடி தேவனுடைய ஆலயத்திலே, தேவனின் பிரகாரங்களிலே, தேவ சந்நிதியில் நாம் நிலைத்து நிற்கும்படியாக செய்கிறதாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றிக் கொள்ளுவோம், பத்திரமாக வாழ்வோம். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, கலவரம் நிறைந்த உலகத்திலே, பயபீதிக்குள்ளாக இருக்கிற இந்த பிரபஞ்சத்திலே, இயேசுவே எங்கள் இலக்கு, இயேசுவே எங்கள் நம்பிக்கை, இயேசுவே எங்கள் நங்கூரம், அவரே எங்கள் கோட்டை, அவரே அடைக்கலம், அவரே தஞ்சம் என்ற விஷயத்தை நாங்கள் மறவாமல், சூழ்நிலைகளை பார்த்து பயந்து பீதிக்கு ஆளாகாமல், எதிர்காற்றும் பெருங்காற்றும் சுழல் காற்றும் சூழ்ந்து கொள்ளுகிற போதும், புயல் அடிக்கிற போதும், அலைகளைப் போல கொந்தளித்து எழுந்தாலும், ஆண்டவரே உம்மை நாங்கள் கெட்டியாய் பற்றிக் கொள்ளுகிற போது உம்முடைய செட்டைகளுக்குள்ளாக மறைந்திருக்கிறவர்கள் பத்திரமாயிருப்போம். இதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய செட்டையின் மறைவிலே தங்கி எல்லா பயங்கரத்துக்கும் தப்பித்துக் கொள்வதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக, ஆமேன். உங்கள் ஜெபத்தேவைகள் மற்றும் பாரங்களை 8939801234 என்ற நம்பருக்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறோம். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை லைக் செய்து, ஷேர் செய்து, பெயர் மற்றும் விவரங்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்கள். தேவனுக்கு சித்தமானால் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் மீண்டும் நாம் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை நமக்கு துணையாயிருப்பதாக.